ஆக்டர் அபி சரவணன் அண்ட் செபாஸ்டியன் ஆண்டனி ரெண்டு பேரையும் அன்போடு அழைக்கிறோம். ஸோ இந்த ஈவெண்ட்டில் இந்த நிகழ்வில் உங்கள் முன்னிலையில் ட்ரெண்டிங் தீவிரவாதியினுடைய ஒரு புது முயற்சி ஆல்பமை நம்ம இங்கே லான்ச் பண்ண போகிறோம். கேன் வி ஹேவ் த வீடியோ ப்ளீஸ்? இப்படி ஒரு என்டர்டெய்னிங்கான பயங்கர என்கேஜிங்கான மியூசிக் வீடியோ கொடுத்த ஹோல் டீமையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ட்ரெண்டிங் தீவிரவாதி அண்ட் ஹோல் டீம் ஆஃப் திஸ் வீடியோ ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். முதல்ல இன்னைக்கு இந்த இடத்துல அபி சரவணன் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நாக் அவுட் பற்றியும் இந்த திமிர்காரியே மியூசிக் வீடியோ பற்றியும் உங்களுடைய சில வார்த்தைகள் அண்ட் விஷஸ். நாக் அவுட் கண்டிப்பாக சொல்லணும். என்னுடைய நண்பன் ராஜா கண்டிப்பாக ஹெசிடேட் பண்ணாலும் உங்களோட எல்லாரோட கைத்தட்டு பின்னாடி அவனோட 2 மனைவியை இங்கே நான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் என்னோட சிஸ்டர் இங்கே வரணும் ராஜா, ப்ளீஸ். ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் மனைவியோட அடகு வச்ச நகைகளோட கதைகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜா வந்து எனக்கு நிறைய நாள் நண்பர். ஆனால் இந்த இருக்காங்களா? ப்ளீஸ் 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 கைத்தட்டலாம், கண்டிப்பாக கைத்தட்டலாம் தயவு செய்து. ஏன்னா அவங்க இல்லைன்னா ராஜாவே இல்லை. ராஜானால தான் நாக் அவுட் இருக்கு. ஸோ என்னுடைய சிஸ்டர் நிறைய நாட்கள் அவங்களும் பேசியிருக்க விஷயங்கள்லாம் இந்த சேனலுக்காக மட்டுமே தான் பேசியிருக்காங்க. இவங்களுக்கு தான் இன்னும் அவங்களுடைய குழந்தைய கவனிச்சுட்டு ஃபேமிலியை பார்த்துட்டு நீங்கள் போய் பாருங்கள், நான் இந்த எல்லாத்தையும் நான் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன்னு இவ்வளோ பெரிய விஷயத்த கொடுத்தது வந்து அவங்க மட்டும்தான். உங்களோட நீங்கள் இல்லைன்னா இந்த நாக் அவுட் இல்லைம்மா. வாழ்த்துக்கள் உங்களுக்கும் ராஜாவுக்கும். ஐ எம் பிளெஸ்டு பிகாஸ் அமேசிங் லைஃப் பார்ட்னர் கிடைச்சதுக்கு. எனக்கு அவங்கள பற்றி சொல்லணும்னா ஹார்ட் ஒர்க்கிங், ஹானஸ்ட், சின்சியர், ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் போல்டாக பேசுவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொன்ன நான் எப்போவுமே சொன்னது கிடையாது. சம்டைம் மிஸ் த ஃபேமிலி பிகாஸ் த மீடியா இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. கண்டிப்பாக நான் சக்ஸஸ் பண்ணணும், ஏதாவது கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு பாஸ்ட் 10 இயர்ஸாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஒரே மதர் பற்றி. ஒரே ஒரு திருக்குறள் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். அந்த தாய் மட்டும் இப்போ இல்லை. அந்த தாய் இருந்திருந்தா ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. நான் அடைஞ்சிருப்பாங்க கண்டிப்பாக. தேங்க்யூ அம்மா. இந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த இந்த நாக் அவுட் டீமுக்கு ரொம்ப தேங்க்யூ. டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே சரி. இல்லை சார், ஒரே ஒரு எக்ஸாம்பிள். 2010 என்னோட காலேஜில் நான் ப்ரெசிடெண்ட்டாக இருந்தேன். அப்போ இவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் என்னோடய காலேஜில் ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்ட்டு. எனக்கு கேமரா நேம் தெரியாது. Mark 4 கேமரா, ஒரே ஒரு கேமராவோடு சுற்றிட்டு இருப்பாங்க எப்போவுமே. ஸோ எங்கள் காலேஜுக்குள்ளே என்ட்ரானாங்க. அப்போ எங்கள் மேம் அலோவ் பண்ணலை. திஸ் இஸ் த கேர்ள்ஸ் காலேஜ், நாட் அலவுட் அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு இப்படி தான் பயங்கரமாக இப்படி ஓடி ஆடி அப்படி இருப்பேன். நான் யாருன்னே தெரியாத மாதிரி நானும் அமுச்சு விட்டுட்டேன். ஆனால் இப்போ வந்துட்டு ஃபீல் பண்ணுறேன் சார். தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என் டீம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு அதை விட 100 மடங்கு இம்பார்ட்டண்ட் என் மனைவி தான். அதே மாதிரி என் மனைவிக்கு அப்புறம் இம்பார்ட்டன்ட்ன்றது என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ். என்னை பெற்றவங்க, என் கூட இருக்கிற ரத்த பந்தங்களை தாண்டி என்னை இங்கே கட்டி கொடுத்து என்னன்னா ஜீரோ ஒரு மீடியாக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். நான் ஜீரோன்னு நிற்கும் போதும் எனக்கு இந்த மாதிரி அழகான அன்பான ஒரு மனைவி கொடுத்த எனக்கு இன்னொரு அம்மாவாக இருக்கிற எங்கள் அம்மாவுக்கு எப்போயுமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க தான் இப்போ எங்கள் அம்மா மாதிரி இருந்து எனக்கு எல்லா டைம்லையும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி என் தம்பி, நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட போதும் எனக்கு ப்ராப்ளம்டா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடான்னா ஏன்டா இதில் இருக்கான்னு கேட்குறத விட்டுட்டு சரி ட்ரை பண்ணு கொடுத்துட்டு இருப்பாங்க.
அதே மாதிரி தான் ஃபேமிலி மெம்பர்ஸும் சொல்லவே வேணாம். ஐடியில் நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தேன்னா விட்டு இதுக்கு வரேன்னு சொல்லும்போது அவங்க ஒன்றுமே சொல்ல, ஓகே போய் ட்ரை பண்ணு, என்ன இருக்குது பார்த்துக்கலாம், திரும்பி வரும்போது நாங்கள் இருக்கோம் உங்களுக்குன்னு சொல்லி அனுப்புனாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ரத்த பந்தம் இருக்குது. இவன் மட்டும்தான் இவங்க ஃபேமிலி. இப்போ என் ஃபேமிலி ஆகிட்டு என்னை தூக்கி நிறுத்திட்டு இருக்காங்க, அந்தளவுக்கு என்னை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய டைம் நான் அவள் கூட ஸ்பெண்ட் பண்ணதில்லை, என் வீட்டு கூட நான் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. சினிமாவுக்கு வந்த பிறகு நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. நான் எப்போ பார்த்தாலும் எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆனாலும் நான் போக மாட்டேன். ஏன்னா நான் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் ஒரு இதுக்குள்ளே போகணுன்ற ஒரு இது கூட இருக்கிறதுனால நான் எப்போவுமே போக மாட்டேன். ஸோ அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் என் ஃபேமிலிக்கு. எப்போவுமே உங்கள் கூட இருந்ததில்லை, கூடிய எல்லாமே மாற்றிட்டு எல்லோரும் கூட இருப்பேன். தேங்க்யூ. நான் ஸ்டேஜில் சொல்கிறப்பே சொன்னேன், என்னோட 2 மனைவிகள்னு சொன்னேன். அவங்களே ஷாக் ஆகிருப்பாங்க. ஏன்னா ஒருவேளை அவன் வந்து பெண்ணாக பிறந்தானா இவனை 2வது கல்யாணம் கண்டிப்பாக பண்ணியிருப்பான். டியூப்லைட் ராஜா அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். டியூப்லைட் ராஜா. அதுக்கு காரணம் இருக்குது. வா 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 ப்ளீஸ் 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 ஒரு நிமிஷம் பேசி முடிச்சு. ஏன்னா ஒன்று ராஜாவை பார்த்தா அவன் மனைவியோட பார்க்கலாம், இல்லைனா இவன் கூட மட்டும்தான் நான் பார்த்த வரைக்கும். ஸோ இவனுடைய எல்லா விஷயத்துலையும் கூட இருந்த நண்பனை கண்டிப்பாக நம்ம சொன்னோம் இல்லையா. இந்த ஈவெண்ட்டுக்கு நாக் அவுட் டீம் எந்த அளவுக்கு உழைச்சிருக்கோ என் நண்பனா இவன் எனக்கு கூட இருந்து எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இது தேங்க்ஸ் மட்டுமே போதாது. ஏன்னா நான் டே ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்குமே போகும்போது ஒவ்வொரு நாளும் அவங்க ஒய்ஃப் கிட்ட திட்டு வாங்கிட்டு என் கூட சுற்றிட்டு தான் இருந்திருக்காரு. அதுக்கு நன்றி மட்டும் பத்தாது, இன்னும் நிறைய இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப நன்றி, நல்ல விஷயம். ஆக்சுவலி கல்யாணம் பண்ணதை மறைச்சி வச்சுருந்தேன், ஓப்பன் பண்ணி விட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி ராஜா, நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். வேற லெவல் எனர்ஜி, ஹோல் த டீம், ஆல் த பெஸ்ட். மியூசிக் வேற லெவல், எல்லாருக்குமே கங்க்ராட்ஸ். ரொம்ப ரொம்ப எனர்ஜியாக இருந்தது. அண்ட் நவடேஸ் ஆல்பம் பயங்கர ரீச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால இதுவும் தமிழ் ஆல்பமில் கண்டிப்பாக ஹிட் ஆகக்கூடிய ஒரு கண்டிப்பாக ஆகிடும். டெஃபினட்டாக ஆல் தி பெஸ்ட் ஆல் யுவர் டீம் அண்ட் ஆல். என் பேர் அபி சரவணன், விஜய் விஸ்வா. நான் மதுரையில் தான் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே. சினிமா வந்தது வந்து ஆக்சிடெண்ட்டாக வந்தேன். அட்டக்கத்தி தான் என்னோடய முதல் படம். அட்டக்கத்தியில் என்னை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. குட்டி புலின்ற ஒரு படத்தில் கூட நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்க, சசி சார் கூட. அதுக்கப்புறம் ஹீரோவாக ஒரு 6 படம் பண்ணிட்டேன். ஒரு 4 படம் இப்போ யோகி பாபா சார் கூட பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டுருக்கேன். மதுரையில் வந்து நாங்கள் சபரிமலையெல்லாம் போவோம். கோயிலுக்கு போகிறப்போ ஒரு நண்பர், என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவங்க வீட்டுக்கு என்னை பூஜைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த வீட்டில் பஜனை பாடிட்டு இருந்தாங்க. எனக்கு புக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போது ஒரு பையன்கிட்ட புக்கு வேணும்னு கேட்டேன். வந்து எடுத்து கொடுத்துட்டு, நீங்கள் பாட்டு பாடுவீங்களா அப்படின்னு கேட்டார். பாடுவேன். என் பக்கத்தில் உட்காந்து அவரும் எனக்கு ராகம்லாம் சொல்லி கொடுத்தாரு. நாங்கள்லாம் சேர்ந்து பாட்டு பாடினோம். அந்த பையன் வந்து இன்றைக்கி குருவாக என் முன்னாடி வந்து நிற்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. ட்ரெண்டிங் தீவிரவாதி, நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ நாள் வெவ்வேறு பாடல்களுக்கு நீங்கள் உங்களுடைய கவர் லிரிக்ஸ் போட்டு வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி ஒரிஜினல் நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த ப்ராசஸ் பற்றி உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தது என்னமோ வந்து ஒரு 4 மினிட்ஸ் ஒரு சாங் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு 7-8 மாதம் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, ஒரு உழைப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து திமிருக்காரி லான்ச் ஆகிட்டு ஒரு 2 டேஸ் தான் ஆகுது. முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஈவெண்ட் நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அது நாக் அவுட்டுடைய ஒரு ஈவெண்ட் தான். அவங்களுடைய ஈவெண்ட்டில் என்னோடய சாங் வந்து ப்ளே பண்ணி பார்த்ததில் எனக்கு உண்மையாகவே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவங்க வந்து அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது எனக்கு நிறைய வந்து குரு அண்ணன், அதுக்கப்புறம் தீபா பாலு, அவங்களுடைய பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய அவங்களோட சீன்ஸ்லாம் ரொம்ப ரசிச்சிருக்கேன். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சாங்குக்கு ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ணது ஏகே சசிதரன் பிரதர். ஆரம்பத்தில் எல்லாருமே மியூசிக் போடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. லாஸ்ட் அவுட் எடுக்கிற வரைக்குமே, ஃபைனல் அவுட் எடுக்கிற வரைக்குமே கூட இருந்து எனக்கு எல்லாமே இது சரி, இது தப்பு, இது பண்ணாத, அது எல்லாமே சொல்லிட்டு எனக்கு ஃபுல் கைட்னஸாகவும் எனக்கு இருக்கார். உண்மையாகவே தேங்க்யூ பிரதர். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜில் நான் இதை சொல்லியே ஆகணும். அடுத்தடுத்து அவர் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்து சீரன் ஒரு படம் பண்ணுறாரு. அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆல் தி பெஸ்ட் பிரதர். அதுக்கப்புறமா வந்து இதில் டைரக்ட் பண்ணியிருக்காரு ருத்ரஞ்சித்னு சொல்லிட்டு, அவரால் வர முடியல. அதுக்கப்புறம் பிரகிடா சாகா அவங்களும் ஸ்கியூட்டாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னோட நன்றி. ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து ஸ்ரீதர் மாஸ்டருக்கு தான். ஏன்னா அவர் தான் வந்து எனக்கு ஒரு வாரம் முன்னாடி நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்து இந்த ஒரு டான்ஸ் வந்து பண்ண வச்சார். எல்லாருமே இப்போ ஒரு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வளருவாங்க, இன்னொருத்தர் பின்னாடி ஸ்லோவாக அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க சேனலில் இருக்க எல்லாருமே வெவ்வேறு விதமாக
வேற ஒரு பரிணாமத்தில் எல்லாருமே மூவிஸ் பண்ணுறது, எல்லாருமே வளருதுன்றது எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்கள பார்க்கும்போது என் டீமுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் டீமை ஃபுல்லாகவே கூப்பிட்டு வந்தேன். ஸோ அவங்களும் வந்து இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த ஸ்டேஜில் நாக் அவுட் டீமுக்கு என்னோட பெரிய நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். ஆல்பம் வந்து என்னோட அஃபிஷியல் சேனலில் ட்ரெண்டிங் தீவிரவாதின்ற சேனலில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட ஓன் ப்ரொடக்ஷனில் தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, லவ் யூ ஆல். இந்த 5th இயர் ஆனிவர்சரி ஈவெண்ட்டில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நான் நடிக்க ஆரம்பித்ததும் ஃபஸ்ட்டு ராஜா அவங்களோட இதுக்கு முன்னாடி பீயிங் தமிழ்னு ஒரு சேனலில் இருந்தாங்க. ஸோ அப்போ தான் என்னோடய ஆக்டிங் கரியரும் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லா ஆக்டர்ஸ்க்கும் டைரக்டர்ஸ்க்கும் ராஜா அண்ட் டீம் எல்லாருக்குமே வந்து என்னோட பெரிய கங்க்ராட்ஸ். அண்ட் ராஜா வந்து ஒரு எல்லாத்தையுமே பிளான் பண்ணி போகிற ஆள். ஸோ அப்போ வந்து நாங்கள் இருக்கும் போது ஒரு 5-6 பேர் இருப்போம், 10 பேருக்குள்ளே தான் இருப்போம். அப்போ வந்து புதுசாக ஒரு கேமரா ஒன்று வாங்கியிருந்தார். வாங்கிட்டு என்கிட்ட இப்போதைக்கு ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது, இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் அது இன்னும் பெருசாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சி. இப்போ எத்தனை லட்சம் கோடி இருக்குன்னு தெரியல, ஆனால் இவ்வளோ பெரிய டீமாக இருக்குது, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கங்க்ராட்ஸ் எல்லாருக்கும். தேங்க்யூ. சிந்து அவர்களுடைய கையால் உங்கள் 2 பேருக்கும் ஒரு சின்ன கிஃப்ட் ஹாம்பர் மட்டும் கொடுத்துட்டு ட்ரெண்டிங் தீவிரவாதி அண்ட் டீமுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்.